ஆகஸ்ட் 26ஆம் தேதி உலக சமத்துவ நாள் கொண்டாடப்பட்டது. அந்த சமத்துவ நாளை முன்னிட்டு ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டாங்க. அதாவது இன்னும் உலக நாடுகள் சமத்துவ நிலையை அடையிறதுக்கு 169 ஆண்டுகள் ஆகும் என்று ஒரு சர்வே வெளியிட்டாங்க. அந்த சர்வே குறித்தும் இந்தியா இந்த பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்கிறது என்று குறித்தும், இப்படி ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போகுது, 169 ஆண்டுகள் ஏன் இன்னும் சமத்துவம் அடைவதற்கு எதனால், யாரால இவ்வளவு நாள் இப்படி இருக்கிறோம் என்று குறித்து இந்த காணொளி பார்க்க போகிறோம். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். 1920ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பெண்களுக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை முன்னின்று வாக்குரிமை பெற்ற நாள் தான் இந்த சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சமத்துவ நாளில் சர்வதேச நாடுகளின் கூட்டமைப்பு ஒரு நிறுவனம் எந்தெந்த நாடுகள் சமத்துவத்தில் முதன்மையான இடத்துல இருக்கு என்று சொல்லி ஒரு சர்வே வெளியிட்டாங்க. அந்த சர்வேல மொத்தம் எடுக்கப்பட்ட நாடுகள் 146 நாடுகள். எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டாங்கன்னாக்க, கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த பெண்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய சுதந்திரமாக செயல்படுகிறார்கள், அவங்களுடைய சொசைட்டியில் அவங்களுக்கு முக்கியமான பங்கீடு என்ன என்று குறித்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் முதல் இடத்த ஐஸ்லாந்து பிடிச்சிருக்கு, 2வது இடத்த பின்லாந்து பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தா, இந்த 146 இடங்கள்ல 126வது இடத்துல இந்தியா இருக்கு. அதுதான் ஆச்சரியம். உலக நாடுகளிலே மொத்தமாக 169 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சமத்துவ நிலையை அடையிறதுக்கு. அதில் இந்தியா 126வது இடத்துல இருக்கு. அவங்க எந்த அளவுகோலை வச்சாங்க? கல்வி, வேலைவாய்ப்பு. நம்ம பார்லிமெண்ட்ல இன்னும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள், நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்குது. ஏறக்குறைய காங்கிரஸ் அரசாங்கம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ வட மாநிலங்கள்ல இருக்கிற பல கட்சிகள் அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்காதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இந்த மோடி அரசாங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் பெண்கள் இடஒதுக்கீடு குறித்து இதுவரைக்கும் எந்த வாயும் திறக்காம இருந்துட்டு, இப்போ 2024ஆம் ஆண்டு அவங்களுடைய அந்த காலம் முடிவடையும் நேரத்தில், பீரியட்ஸ் 2019 to 24 வரைக்கும் அவங்களுக்கு அந்த காலம் 5 ஆண்டு காலம் முடிகிற நேரத்தில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்து இந்த இது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, தொகுதி மறுவரையெல்லாம் முடிஞ்சு 2030 நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏறக்குறைய பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காததுக்கு சமம். அவ்வளோதான். தள்ளி போடுறதுக்கு இப்படி தள்ளி போட்டு அவங்க ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னாக்க, பெண்கள் எம்பவர்மெண்ட்டுக்காக, கல்வி, வேலை வாய்ப்புக்காக பாஜக அரசாங்கம் இது வரைக்கும் ஒரு திட்டங்கள் கூட தீட்டினதே இல்லை, கொண்டுட்டு வந்ததே இல்லை. பெண்களுக்காக வேண்டி ஒரு திட்டங்கள் கூட இல்லை. அப்புறம் எப்படி இந்தியா சமத்துவ நிலையை அடையும்? ஒரு அரசாங்கமே இப்படி இருக்கும்போது வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் பிஜேபி அரசாங்கம் செஞ்சு கொண்டு. ஒன்று, பிஜேபி அரசாங்கத்துக்கு ஈக்குவலிட்டி, சமத்துவத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க அந்த பழைய பஞ்சாங்க, பெண்ணடிமைத்தனம், சாதி ஒழிப்பு, இந்த கட்டமைப்பு அப்படியே இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய பிஜேபி அவங்க செயல்படுத்த மாட்டாங்க சமத்துவ நிலை அடையிறதுக்கு. ஏதோ ஒரு மாநிலம், இப்போ தமிழ்நாடு எல்லா விதத்திலையும் முன்னேறிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ இந்தியா மேலே வந்துருமானா வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் ஒட்டு மொத்தமாக அந்த சமத்துவ நிலையை அடையும் போது தான் அப்போ இந்தியாவோட அந்த ரேஷியோ அதிகமாகும். ஒரு மாநிலம், இத்தனை நாடுகள், இத்தனை மாநிலங்களில் ஒரு மாநிலம் மட்டும் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா அது இந்த மாநிலத்தோட பெருமையாக மட்டும்தான் இருக்கும், அது இந்தியாவின் பெருமையாக வராது. ஒன்று. இது சமூகத்தில் யார் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த சமத்துவத்தை விரும்பாதவங்க, பெண்ணடிமைத்தனத்தை அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவங்க யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஜெம் டெலிவிஷன் ஒரு டெலிவிஷன் இருக்குது. இந்த ஜெம்
டெலிவிஷனில், அதாவது யூடியூப் வலையொலி சேனல், அந்த சேனல் பார்த்தா பிஜேபியோட சேனலாக இருக்குது. பிஜேபிக்கு ஆதரவாளர்களோட சேனலாக இருக்குது. அந்த கட்சியோட சேனலாக கூட இருக்கலாம். அந்த கட்சியில் ஒரு வழக்கறிஞர் ஆர்எஸ் அமுதவேந்தன் ஒரு வழக்கறிஞர் பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, ஆண்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு. ஃபார் தமிழ்நாடு தானே எழுதியிருக்கு. நீங்கள் நல்லா வாங்கி குடிங்க, ஆனால் விடிய நான் குடிச்சிட்டு இந்த மெயின் ரோட்டில் கடந்தாலும் என் செயின், என் பர்ஸு, என் மொபைல் எடுத்துகிட்டு போவானே ஒழிய வேற ஒன்றும் என்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை. ஆனால் அதே குடிச்சிட்டு விடிய நீங்கள் படுத்து கிடக்க முடியுமா? அது சேஃப்டி கிடையாது சார். தெரியுதுல்ல உங்களுக்கு இந்த புரிதலை ஏன் புரியலைன்னு சொல்கிறேன். சேஃப்டி இல்லை, 10 நிமிஷம் படுத்துருக்க முடியாது, கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. முழிச்சு பார்த்தா எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனில் கிடப்பீங்க, உயிரோடய பணமாவோ. அதுதான் அப்படி தானே இருக்குது இந்த சிஸ்டமு. அப்போ அந்த ஃபேக்டை ஒத்துக்கிறீங்க. இதே பெரிய மனப்பான்மை தான். டீனா உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதுக்கே ஏட்டிக்கு பூட்டியெல்லாம் பேசியிருக்காங்கன்ட்டு ஆங்கர். நான் சொல்கிறது யதார்த்தம். பத்திரமா இருப்பாப்பா, நல்லபடி இருப்பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நேரத்துக்கு வீட்டுக்கு போ பாப்பா. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாருன்னு? அதாவது அவர் வந்து சாராயத்தை தான் சொல்கிறாரு, மது. இது என்ன ஒன்லி ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, பெண்களுக்கு தானே இருக்குது. நீங்களும் வாங்கி குடிங்க, நாங்களும் வந்து வாங்கி குடிக்கிறோம். நான் குடிச்சிட்டு ஒரு நாள் முழுசும் படுத்து இருந்தனாலும், தெருவில் படுத்துருந்தாலும் என்னுடைய பர்ஸு, வாட்சி இதெல்லாம் தான் திருட்டு போகும். என்னை எவனும் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் உன்னால் ஒரு 10 நிமிஷம் படுக்க முடியுமா? ரோட்டில் குடிச்சுக்கிட்டு படுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, சேஃப்டி இல்லை சார். புரியுதா? ஃபேக்ட் இது தான், புரிஞ்சுக்கோங்க. அப்போது பார்த்தாக்க நீ எங்கேயோ ஒன்று கிடப்ப, உன்னை சின்ன பின்னமாக்கி வச்சுருப்பான், அப்படி இருப்ப. இதுதான் இந்த சொசைட்டி, அப்படித்தான் இருக்குது. சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீ போய் ஆகணும். அதனால என்ன அறிவுரை சொல்கிற? பத்திரமா இருப்பாப்பா, ஒழுக்கமாக இருப்பாப்பா, நேரத்தில் வீட்டுக்கு வாப்பாப்பா சொன்னாரா? யாருக்கு சொல்கிறாரு? பொண்ணுங்களுக்கு, பாப்பாவும். பசங்க சொன்னால் கேட்க மாட்டானுங்க. கேட்காதவனுங்கக்கிட்ட என்ன பண்ணுறதுன்றாரு. இந்த சொசைட்டி அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கறிஞர் பேசுகிறாரு. அப்போது இந்த சொசைட்டி அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடன்கட்டை ஏறுதல், பெண்களுக்கு உடன்கட்டை ஏறணுன்னாங்க. இந்த சொசைட்டி அப்படித்தான் இருக்குது, ஏற வச்சிடலாமா? அதை எப்படி மாற்றணும்? அடுத்தது, பெண்களை மொட்டை அடித்து நீ மறுமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்படி மாற்றணும்? யார் மாற்றினது? இந்த சொசைட்டி அப்படித்தான் இருக்குதுன்ட்டு விட்டுறலாமா அப்படியே? இந்த ஆள் இந்த லட்சணத்தில் வழக்கறிஞரான் வேறு. இந்த சொசைட்டி அப்படி இருக்குது, சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை சொல்கிறாங்க. சரி, பெண்கள் எதுக்காக வேலைக்கு வராங்க? எதுக்காக வெளியில் வராங்க? குடிச்சுட்டு படுத்துருக்கிற பொம்பளைக்கிட்டே போய் அவனுங்க வந்து அப்யூஸ் பண்ணுறானுங்க, பலாத்காரம் பண்ணுறானுங்க. வேலைக்கு வர பொண்ணுங்க, படிக்க கல்லூரிக்கு வர பொண்ணுங்க, பள்ளிக்கூடத்துக்கு வர பொண்ணுங்க கிட்ட பண்ணுறானுங்க. அப்போ இவனுங்க பண்ணுறானுங்கன்னு நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கணும். ஆம்பளைங்க எப்படி இருக்கணும்? அவன் சுற்றுவான், எங்கே வேணால் போவான், வருவான், சுற்றுவான். வெளியே வந்தால் உன்னால் அவனுக்கு பாதிப்பு இருக்குது, அவனால் உனக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் நீ வீட்டுக்குள்ளே இரு, அவன் சுற்றுட்டோம். அவனை சொல்லலை ஒழுக்கமாக இருறா, பொண்ணுங்களை தப்பாக பார்க்காதடா, உனக்கு பார்த்தா தண்டனை உண்டுடா, போக்சோ வழக்கு பாயிண்டா, ஒழுங்காக இருடா அப்படின்னு அவனை சொல்லலை. பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி நபர்கள் தான் இந்த இந்தியா 126வது இடத்துல இன்னும் இருக்குது. சமத்துவம் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதுல 126வது இடத்துல இருக்குது. இந்த வழக்கறிஞர் அட்வொகேட்டு ஆண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. நிறையா இருக்குது, வேலை செய்ய ஆளும் வேணும். எனக்கு இப்போ வசதி இருக்குது, 3-4 பொண்டாட்டி. இப்போ ஆம்பளைங்களை கேளுங்க போயிட்டு. சொடக்கு போட்டு வேற பேசுறாரு. இந்த யோகிதையில இவர் எதுவும் நியாயமா பேசுற மாதிரி, சட்டத்துக்கு உட்பட்டு பேசுற மாதிரி சொடக்கு வேற துறைக்கி வச்சு செய்யணும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்காருன்னு எல்லாருக்கும் ஐடியா இருக்கு, காசு இல்லை ஒருத்தட்டையும். இல்லாட்டி பண்ணிப்பாமா, உண்மை பொய் இல்லை, உண்மை பண்ணிப்பான். அது நீங்கள் சம்மதிச்சீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்த ரெடி ஆகிடுவான். ஐயோ நாராசம் இல்லைம்மா, இது
இதுதான் இந்த பார்த்தீங்களா இவ்வளோ முற்போக்கு பேசின உங்களால ஒரு வீட்ல எப்படி சார் இருக்காங்களாம்மா? பெண்களை இவ்வளவு தரக்குறைவா பேசிட்டு இருக்கிறோம். இதை வந்து அந்த பிள்ளை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குது அந்த நெறியாளர். இதில் வேற அந்த பொண்ணு முற்போக்கம். கேட்டுக்குங்க, இதுக்கு நான் பாயிண்ட் பதில் சொல்கிறேன் இருங்க. ஒரே வீட்டில் 5 பொண்ணாட்டி உள்ள வீட அடிச்சுட்டு போய் காமிக்கட்டுமா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அச்சோ ஏம்மா அது கல்ச்சராகவே இருக்காங்கம்மா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா. அது ஒரே சமையல் சண்டை வம்பு இல்லாமல் அழகாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே எது இடிக்குது சொல்லுங்க பார்ப்போம்? பொருளாதாரம். இப்போ நான் நிறைய காசு கிடைச்சா எல்லா ஆம்பளைங்களுக்கும் 5 கல்யாணம், 5 50 கூட பண்ணிப்பான். காசு இருந்து செலவேணும். எனக்கு ரொம்ப அந்த ஃபெமினிஸ்ட பிடிக்காத ஒன்று, நேச்சரை ஒத்துக்கங்க. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாருன்னு? ஆண்கள்கிட்ட காசு இல்லாததுனால ஒரு பொண்டாட்டியோட நிறுத்திக்கிறாங்களாம். காசு மட்டும் இருந்தால் 50 பொண்டாட்டி கூட கட்டிக்குவாங்களாம். அதுவும் கட்டிக்கிட்டு ஒருத்தர் 5 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு ஒரே வீட்டில் வாழ்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன், இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு நெறியாளர், ஐயோ நாராசங்குது. நாராசம் இல்லைம்மா, இது கலாச்சாரம், கல்ச்சரு. அப்படி எல்லாரும் இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பொண்ணுங்க ஒத்துக்கிட்டாக்க 4-5 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு, ஏன் 50 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு கூட ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த ஆள் போன்ற ஆளுங்களால தான் இந்த சமூகத்தில் இவ்வளோ குடும்ப வன்முறைகள் நடக்குது இல்லை? எதனால? அவன் பொண்டாட்டி விட்டுவிட்டு இன்னொரு கட்டின பொண்டாட்டி விட்டுவிட்டு அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்க போயிடுறது. இது ஆண்டாண்டு காலமாக இது ஆம்பளைங்கன்னா இப்படி இருக்கணும், பொம்பளை எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஆம்பளைக்கு 5 பொண்டாட்டி கட்டிக்கலாம். பொண்டாட்டி கட்டிட்டு மகாபாரதத்தில் சொல்கிறாங்கல்ல திரௌபதி, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 5 புருஷன் அவங்களுக்கு. அதை இந்த கடவுள் கதையெல்லாம் கேட்டால் நாராசமாக இருக்கும். 5 புருஷன். இது வந்து மகாபாரதம் வந்து கலாச்சாரம்னு வச்சிருக்கிறாங்க. அப்படி கடவுள்கள் வச்சுக்கலாம். ஆனால் பெண்களுக்கு வரும்போது, நிஜ வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது ஆம்பளைங்க 5 பொண்டாட்டி கட்டிக்குவாங்க, பொம்பளைங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ இந்த சமூகத்தில் நடக்கிற வன்முறைக்கு எல்லாம் காரணம் இந்த மாதிரி ஆளுங்க தான் எல்லாம் இருக்காங்க. அதனால தான் இப்படி குடும்ப வன்முறை நடந்துட்டு இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பிடிக்காத ஒன்று, நேச்சரை ஒத்துக்கங்க. நேச்சராக நீங்கள் தான் புள்ள பத்துக்க முடியும். கரெக்ட். வேணா டயலாக் சொல்லுவீங்க, நீங்கள் என்ன நீங்கள் புள்ள பத்துவீங்களான்னு. அது சயின்ஸ் லூஸுகளா? எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே. கர்ப்பப்பையா இருக்குது, எங்களுக்கு இப்ரோஸாக இருக்குது, எப்படி புள்ள பத்துக்க முடியும்? இல்ல இது உண்மை சார் நீங்க சொல்றது. ஆனா அக்செப்டன்ஸ் இல்ல. அக்செப்டன்சி புரியுது, ஆனா ஒத்துக்க கூடாதுங்கிறது வரட்டு கௌரவன்ற மாதிரி வீணா ஆர்கியூ பண்றது. கூலிங் கிளாஸ் இங்கே தானே போடணும், ஃபெமினிஸ்ட் இங்கே போடுறாங்க. இப்போ என்ன ஸ்டே நீ ஃபெமினிஸ்ட் ஆகிட்ட? அதில் என்ன பிரச்சனை இருக்குது? கூலிங் கிளாஸ் மேலே போடுறதுல இவருக்கு இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? இதையெல்லாம் கேள்வி. ஒரு பொண்ணு எப்படி ட்ரெஸ்ஸு போடணும், கண்ணாடி போடணும் என்னன்னு நீ என்ன நோட்டை விட்டுட்டு இருக்கிற? அதெல்லாம் இந்த ஆள் எதுக்கு பேசணும்? பெண்களுக்கு தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அது சயின்ஸு. ஆமாம் லூஸு, ஒத்துக்கிறோம். அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? யார் இல்லைன்னு சொன்னது? அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவார் பாருங்க. ஆம்பளை சட்டையை மாட்டிட்டு புல்லட் ஓட்டா ஃபெமினிஸ்டா? பட் ஃபெமினிஸ்ட் தான் மீனிங் என்ன? மதர் தெரேசா ஒரு ஃபெமினிஸ்ட், வேலுநாச்சியார் ஒரு ஃபெமினிஸ்ட், இப்போ திரௌபதி முர்மு ஒரு ஃபெமினிஸ்ட், கமலா ஹாரிஸ் ஒரு ஃபெமினிஸ்ட். இப்படி சொல்லிகிட்டே போங்க. பெரிய போகிறத சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஃபெமினிஸ்ட். இப்படி சொல்லுங்க. இங்கே உதாரணம் பூரா எப்படி வாடகைக்கு புள்ள பெற்றவ சொல்றாங்க? அன்னை தெரசா, சுனிதா வில்லியம்ஸ், வேலு நாச்சியார், வரலாற்று ராணி, அவங்கள சொல்றாங்க. அப்புறம் கமலா ஹாரிஸ். இந்தியாவில இருந்து ஒரே ஒரு பெண் தான் சொல்லி இருக்கிறாங்க. யாரு? திரௌபதி முர்முவை. அவங்க ஜனாதிபதியா இருக்காங்க. உதாரணம் காட்டினாரு. ஃபெமினிஸ்ட்ல இவங்க தானே. அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் அவங்க விருப்பப்பட்ட துறையில வரணும் அப்படின்னு தான் சொல்றோம். என்ன தப்பு இருக்கு? இப்போ சுனிதா வில்லியம்ஸ், கமலா ஹாரிஸ், ராணி மங்கம்மை அவங்கள சொன்னாங்க. அவங்க சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்க. ஒரு ராணியாக இருந்து இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் அவங்க வந்து செயல்பட்டாங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். ஓகே. இந்த திரௌபதி முர்முவை சொன்னாங்களே, அந்த அம்மா ஃபெமினிஸ்டா? இந்தியாவின் உயர் பதவி, அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு குடியரசுத் தலைவர், பழங்குடியின பெண், அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு அந்த அயோத்தியில் ஒரு கோயில் கட்டினாங்க இல்லையா, ராமர் கோயில், அந்த கோயிலை கட்டுறதுக்கு அழைப்பு கொடுக்கல. அந்த அம்மா அந்த கோயிலுக்குள்ளே போக முடியல. ஏன்னா பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. அது இல்லாமல் அவங்க விதவை பெண். அதனால் அவங்க உள்ளே வரக்கூடாதுன்ட்டு அவங்கள உள்ளே விடலை. என்ன பண்ணாங்க? அந்த அம்மா வணங்குறதுக்கு மட்டும் மோடிக்கு ஒரு தனியாக அந்த ராமர் இடத்துக்கு கருவறைக்குள்ளே மோடி போய் பூஜை பண்ணினாரு.
இந்த அம்மாவுக்கு தனியாக அவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல பண்ணாங்க. அயோத்தி ராமர் கோயிலில் தான் அப்படி பண்ணாங்கனாக்க, இந்த பாராளுமன்றம் கட்டி ஓப்பன் பண்ணாங்கல்ல, அதுக்கு நடிகையெல்லாம் வர வச்சாங்க. இந்த ஐயங்கார் இந்த பாராளுமன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாத்தையும் வர வச்சாங்க. ஓதுவார்கள், லொட்டு லொஸ்கு, சாமியாருங்க, இவங்களையெல்லாம் வர வச்சாங்க. ஆனால் இந்த பாராளுமன்றத்தை யார் திறக்கணுமா அவங்கள இந்த அம்மாவை வர வைக்கல. கான்ஸ்டியூஷன் படி அவங்க வந்து இந்திய குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றுக்கிட்ட அவங்கள திறக்கவும் வர வைக்கல. இன்னும் அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள வரவும் இல்லை. காரணம், அவங்க பழங்குடியின பெண், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு விதவை, வர விடல. எங்க போச்சு இந்த அம்மா சுயமரியாதை? அந்த அம்மாவோட சுயமரியாதையவே அவங்க காப்பாத்திக்கல. இவங்க என்ன ஃபெமினிஸ்ட்? இவங்க போய் ஃபெமினிஸ்ட்ல சேர்க்கலாமா? அசிங்கமா இல்ல? இவங்களாம் ஃபெமினிஸ்டா? கமலா ஹாரிஸ், சுனிதா வில்லியம்ஸ்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. அந்த நாட்டில் அவங்களுக்கு உரிய உரிமையை கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி நீங்கள் உதாரணம் காட்டின அந்த அம்மாவும் அந்த அவங்க உரிமைக்காகவே போராடலை. மோடி உட்காந்துட்டு இருக்கிறாரு, அத்வானி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அத்வானி பக்கத்துல இந்த அம்மா நின்றுட்டு இருக்குது, திரௌபதி முர்மு அம்மா. அது உரிமையை அதால காப்பாத்திக்க முடியல. அவங்க எப்படி பெரிய ஃபெமினிஸ்டா இருக்க முடியும்? அவங்க அடிமையா தானே இருக்க முடியும். அது ஃபெமினிஸ்ட் லிஸ்ட்ல கொண்டுட்டு வர்றாரு. சரி, இந்த ஃபெமினிஸ்ட் இல்லாதவங்க இதெல்லாம் ஃபெமினிஸ்டான்னு கேள்வி கேட்டார்ல, அது யாரை கேட்கிறாருன்னு பாருங்க. அடுத்து புள்ள பெத்தவ, அவளுக்கு புள்ள பெத்தவ, புள்ளையே பெத்துக்காம புள்ள உண்டாக்குனவ, இவ தான் ஃபெமினிஸ்டா? இந்த ஃபெமினிஸ்ட் பேசுறது வியாபாரம் தான் இது தப்பான வியாபாரம். நாய்க்கு இறக்கப்படுறது பெத்த பிள்ளைய காப்பகத்தில் விட்டு வேலைக்கு போகிறது. நாய்க்குட்டிக்கு இறக்கப்படுறது இல்லைம்மா, கண்ணியா ஊத்திரி இல்லைம்மா. பேசுற வியாபாரம்னா தப்பான வியாபாரமா? வாடகை பிள்ளை பெத்துக்கிறவ, பிள்ளை பெத்துக்காதவே தாயாகிறவ, இதுக்கு பேர் தான் ஃபெமினிஸ்டான்றாங்க. அவர் யாரை சொல்றாருன்னு புரியுதுங்களா? அவர் சொல்றது நயன்தாராவை சொல்றாங்க. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான நபராக இருப்பா அப்படி அந்த அம்மா. நயன்தாரா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கதாநாயகியாக நின்று ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக ஜொலிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமூகம் குடும்ப விரக்தி அடையணுன்றதுக்காக பெண் வந்து குழந்தை பேத்து கொடுக்குறான். அப்படி குழந்தை பேத்து கொடுத்துட்டு ஒரு குழந்தை பிறந்துட்டா உனக்கு வயசாயிருச்சு, நீ கதாநாயகியாக நடிக்க தகுதி இல்லைன்னு உட்கார வைக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு 70 வயசுக்கு மேல ஆகுது. அவர் இன்னைக்கு வரைக்கும் கதாநாயகன். உலக நாயகன் கமல்ஹாசன், அவருக்கு 70 வயசுக்கு மேல ஆகுது. அவர் இன்னைக்கு வரைக்கும் கதாநாயகன். நடிகர் விஜய் 52 வயசு ஆகுது. அவர் இன்னைக்கு வரைக்கும் கதாநாயகன். அந்த மாதிரி யாராவது ஒரு பொண்ணுங்களை காட்டுங்க. உங்க குடும்பம் விரக்தி ஆகணும்ட்டு தானே அந்த பொண்ணுங்க பெண்கள் குழந்தை பெத்து கொடுக்குறோம். அப்போ குழந்தை பெத்துட்டாவே உனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு போயிருது. ஏன் அவங்க வந்து அவங்களுடைய நடிப்பு தொழில் அவங்க ஏன் அது குழந்தைக்காக வேண்டி விட்டு கொடுக்கணும்? அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாடகை தாய் மூலமா அவங்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்கிக்க முடியும். அதே சமயம் அவங்க தொழிலையும் அவங்களால காப்பாத்திக்க முடியும். பயன்படுத்திக்கிறாங்க. சயின்ஸ் லூஸ்ன்னு சொன்னல, அந்த சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு போயிடறாங்க. சட்டம் அதுக்கு அனுமதிக்குது. சட்டப்படித்தானே அவங்க வந்து வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக நீ ஏன் இதெல்லாம் ஃபெமினிசமானு எதுக்காக கேள்வி கேட்குற? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. இந்த ஃபெமினிஸ்ட் பேசுறது வியாபாரம் தான் இது தப்பான வியாபாரம். நாய்க்கு இறக்கப்படுறது பெத்த பிள்ளைய காப்பகத்தில் விட்டு வேலைக்கு போகிறது. நாய்க்குட்டிக்கு இறக்கப்படுறது இல்லைம்மா, கண்ணியா ஊத்திரி இல்லைம்மா. ஓ புள்ள டேக்கரில் விட்டு எதுக்கு போன வேலைக்கு? பைசா இல்லாத குறை சார். அப்ப நாய்க்குட்டிக்கு பணம் போட காசு இருக்கா? நாய்க்குட்டிக்கு இறக்கப்பட முடியுது, உன் பிள்ளைக்கு இறக்கப்பட முடியல. பாத்தீங்களா? நாய்க்குட்டிக்கு அழுவுற, உன் பிள்ளைய காப்பகத்துல விட்டுட்டு போற அந்த அம்மா, அந்த முற்போக்குவாதி நெறியாளர் சொல்லுது பைசா வேணும் இல்லை சார். உனக்கு நாய்க்குட்டிக்கு காசு போட மட்டும் காசு இருக்குதா? நாய்க்குட்டி ஏன் ஆம்பளைங்களாம் கொஞ்சறது இல்லையா? குழந்தைங்க கொஞ்சறது இல்லையா? வளர்த்துறது இல்லையா? அதுவும் ஒரு உயிரினம் தானே. அது மேல இறக்கப்பட்டா என்ன தப்பு? உலகத்துல பிறந்த அனைத்து ஜீவன்களும் வாழ்றதுக்கு தகுதி உள்ளவங்க. என்ன தப்பு? நீ ஒரு அட்வொகேட்டா? இதுல வேற பொதுநல வழக்கு தொடுக்கிறாரா? இவரு தொடுக்கிறாரு பொதுநல வழக்கு. இவர் போடுற வழக்கெல்லாம் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கும்? கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இருக்குது, எந்த நாயும் சாகடிக்க கூடாது, ஆபரேஷன் பண்ணன இடத்துலயே போய் விடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இருக்குது. நீ கோர்ட்டு தீர்ப்பை மீறி சொல்ற நாய்க்குட்டிக்கு கண்ணீர் விட்றியோ, உன் குழந்தை என் காப்பகத்துல போய் விட்டன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு நியாயமான கேள்வியாத்தான் இருக்கணும். சரி, அவங்க காப்பகத்துல விடுறாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கிறது. குழந்தை 2 பேத்துக்கும் தானே சம்பந்தம் பொருந்தும் உரிமை.
நீ வேலைக்கு போனால் நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிறது. நீ பார்த்துக்கிட்டா ஏன் அந்த பொண்ணு போய் காப்பகத்தில் விடுது? நீ சொன்னல சுனிதா வில்லியம்ஸு, கமலா ஹரிஷு, அன்னை தெரசாவுக்கு குழந்தை இல்லை, அவங்கள நம்ம விட்டுறலாம், இதுக்கு வேண்டாம். இவங்களும் அவங்களுக்கும் குழந்தை இருக்குது இல்லை, அவங்க வேலைக்கு போகிறவங்க தானே, அந்த குழந்தை யார் பார்த்துருப்பாங்க? அவங்க குடும்பத்தில் அவங்க பார்த்துக்குவோம் தானே அவங்க வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போது அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிருப்பாங்களா? நீ குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் உட்காருங்கிற. இதுதான் சமத்துவம் பேசுறதா? இது ஆம்பளைங்களாம் அப்படி இருக்கணுங்கிற, 4-5 பொண்டாட்டி கட்டிக்கணுங்கிற, பெண்கள்லாம் குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற, உனக்கு பேர் வக்கீலா? நீ வாதாடுற லட்சணம் எப்படி இருக்கும்? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. இதை தப்பா இந்த நாடை குட்டிச்சோறாகிறது. நீங்க சொல்ற ஒரு விஷயம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இவங்களுக்கு வலிக்குதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆம்பளைக்கு லேட்டா வயசாகும், பெண்களுக்கு சீக்கிரம் தளர்ந்துருவாங்க. இது இந்த நெறியாளர் ஃபெமினிஸ்ட் அந்த பொம்பளை வேற கரும். இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. ஆம்பளைக்கு லேட்டா வயசாகுமா, பெண்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் முதுமையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசு சயின்ஸ் லூசுன்னு சொல்லுதுங்கல்ல. சயின்ஸ் அதான் ஏன் எப்படி பெண்களுக்கு மட்டும் சீக்கிரம் முதுமை வந்துடும்? யார் சொன்னா? குழந்தை பிறக்கிறத வச்சு தானே சொல்றீங்க. அதுக்கு தான் சொன்னாரு யாரு? முறையான உடற்பயிற்சி செய்து உங்க உடலை காப்பாத்திக்கிங்க. இப்படிப்பட்ட ஆண்களுக்கு மத்தியில தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பேசினாரு. படிக்க வைங்க பொண்ணுங்களை, முதல்ல நீங்கள் உங்கள் உடலை காப்பாற்றிக்கிட்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தேடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்கன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தந்தை பெரியார் சொன்னார். இந்த ஆண்களால் என்னைக்குமே பெண்களுக்கு விடுதலையே கிடைக்காது, நீ ஒன்றை முதல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்க என்று சொல்லி தந்தை பெரியார் சொன்னார். அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்து நம்மளும் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், முதுமை சீக்கிரம் வராமல் பார்த்துக்கலாம். ஆண்களால் முடியறது பெண்களால் முடியாதா? ஒரே ஒரு விஷயத்தான் ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம், உறுப்புகளில். மற்ற வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னொன்று, பெண்களால் குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு வாரிசை கொடுக்குறாங்கனாக்க அவங்களுக்கு நீங்கள் இணங்கி போங்க. எதுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் பெண்களுக்கு குழந்தை பிறந்துட்டாக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு ஒதுக்கணும்? குழந்தை பிறந்துருச்சு, ஒன்று ஹீரோவுக்கு அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி பொண்ணை போட்டு படம் எடுங்க. ஏன் ஹீரோவுக்கு மட்டும் 50 வயசு ஆளுக்கு 18 வயசு பொண்ணு கதாநாயகியாக போடுறீங்க? அவங்க ஏஜ்லேயே பொண்ணுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வயசாயிருச்சுன்னு எதுக்கு ஒதுக்கணும்? உங்களுக்காக குழந்தை, உங்கள் குடும்ப விரக்திக்காக குழந்தை பெற்று தானே அவங்க அந்த தோற்றத்துக்கு வராங்க. எதுக்கு இழக்கணும் அவங்க மட்டும் வாய்ப்பை? அறிவில்லை உங்களுக்கு? சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுமா? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஆம்பளை பனைமரம் ஏறுவான், நீங்கள் ஏறுறதுன்னா யாராவது சேலஞ்சிக்காக வேணா ஏறி காட்டலாமா? பனைமரத்துக்கு வந்துட்டாங்க. ஆண்கள் பனைமரம் ஏறுவாங்க, பெண்கள் ஏற முடியாது அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அதுக்கு தான் பெண்கள் அவங்க வசதிக்கு தகுந்த, அவங்க தொழிலுக்கு தகுந்த உடை அணியணும், எல்லாரும் எல்லா தொழிலும் செய்யணும். இப்போ இந்த கேங் மாஸ்டர் அந்த இது மின் வாரியத்தில் கம்பம் ஏறுற தொழிலுக்கெல்லாம் பெண்கள் வந்துட்டாங்களே, அதுக்கும் வர்றாங்க. பெண்களை ஆரம்பத்துலேருந்து இப்படிப்பட்ட ஆண்கள் பெண்களை தயார்படுத்தாமல் விட்டுட்டாங்க. உன்னால் எல்லா வேலையும் செய்ய தெரியும், எல்லா வேலைக்கும் நீங்கள் போங்க அப்படின்னு. இன்றைக்கும் பெண்கள்னா ஆசிரியர் படித்தா தான் பாதுகாப்பு. இன்றைக்கும் சொல்கிற சமூகம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தானே இப்போ பெண்கள் பைலட் ஓட்ட போகவும் ட்ரெயின் ஓட்ட போகவும் இதெல்லாம் பெண்கள் வேலைன்னா சொல்லி வச்சிங்க. ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி உறுப்புகள் மாற்றம்தான் ஆணுக்கு பெண்ணுக்குள்ள வித்தியாசம். ஒன்று இவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களால பெற்றுக்க முடியாது. இந்த மாதிரி ஆட்கள், இந்த சேனல் ஜெம் டெலிவிஷன், இந்த டெலிவிஷனில் இருக்கிறது எல்லாமே பிஜேபிக்கு சாதகமான வீடியோக்கள் தான் இருக்குது. இந்த மாதிரி நபர்களால் தான் ஆகஸ்ட் 26 அன்னைக்கு சமத்துவ நாள் கொண்டாடின அன்னைக்கு அறிக்கை விட்டாங்க இல்லையா, 126வது இடத்துல இந்தியா இருக்குது. அதில் உலக அளவில் சமத்துவ நாள் அடையணும்னா 169 ஆண்டுகள் ஆகணும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆண் ஆதிக்க சிந்தனை உள்ளவங்களும் இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் தான் காரணம். உங்களுடைய பார்வையில் இந்த விஷயத்தை எப்படி அணுகலாம்? சமத்துவ நாள் அடைவதற்கு எதனால் தாமதமாகுது? ஏன் 169 ஆண்டுகள் என்று சர்வே அறிக்கை வந்தது என்று நீங்கள் உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள், கேட்கலாம். நன்றி, வணக்கம்.